ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி 2025-2026 ஆண்டுக்கான பயிற்சியில் படித்து முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராகவும் வருகை தந்து சிறப்பித்துள்ள ஐயா முனைவர் ஐயா டாக்டர் ராஜாராம் ஐயா அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்கின்றோம். பல அலுவலர்களுக்கு இடையேயும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை நம்மிடத்திலே எடுத்து கூறி நாம் ஒரு நல்வழி பாதையில் செல்வதற்கு வேண்டிய கருத்துரைகளை வழங்க ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த மருத்துவத்திலே நல்ல ஈடுபாடு உடையவர்கள். 2000 ஆண்டிலே தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் பணியாற்றியவர்கள். அரசினுடைய செயலாளராக இருந்து சிறப்பாக அறநிலைத்துறை, செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்கள். அதுபோடு மட்டுமல்லாமல் டிஎன்பிசியினுடைய உறுப்பினராக இருந்தும் இன்றைக்கு லோக் ஆயுக்தாவினுடைய மெம்பராகவும் சேர்மனாகவும் இருந்து சிறப்பாக செயலாற்றியவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இந்திய ஆபீசர் அசோசியேஷன் என்று இருக்க IAS IPS ஆபீசர் அசோசியேஷனுடைய பிரசிடென்டாக இருந்தவர்கள். அவர்கள் பிரசிடென்டாக இருந்த போது நாம் ரிஃப்ளெக்ஸாலஜி அங்கே 4 ஆண்டுகள் அங்குள்ள IAS IPS ஆபீசர்கள் மற்றும் நீதிபதிகளுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸாலஜி செய்வதற்கு அங்கு ஒரு மருத்துவ முறையை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய அப்போது படித்தவர்கள் எல்லாம் அங்கு இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியும் அக்குபஞ்சரையும் அனைவருக்கும் செய்தார்கள். அதுபோல நல்ல இயற்கை ஈடுபாடு உடையவர்கள். கடந்த காலங்களில் அடுத்த இந்த மருத்துவ முறையை ரிஃப்ளெக்ஸாலஜி அரசு மருத்துவ முறையில் பகுதி நேரமாக நாம் ஒரு செயல்படக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. அதனால இந்த படிக்கக்கூடியவர்கள் நல்ல திறமையாக படிக்கின்ற கலையை நன்றாக ஸ்கில்லாக தெரிந்து கொண்டால் எதிர்கால வளர்ச்சிக்கு அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் மூலமாக அதனுடைய சென்னையினுடைய இயக்குநராக திரு ராஜாராம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியின் காரணமாக தான் மருத்துவ சார்ந்த பயிற்சியை இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரெங்கா அக்குபஞ்சர் சென்டர் மட்டும்தான் நடத்துது. அதுக்கு அனுமதியை வாங்கி தந்து உதவியவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு தூர்தர்ஷன் இயக்குனர் அமைப்பு சென்னையில் உள்ள நிறுவனத்தில் செய்தித்துறை இயக்குநராக பணியாற்றியவர் திரு விஜயன் ஐயா அவர்கள் அந்த துறையினுடைய செய்தித்துறை இயக்குநராக இருந்த போது நம்முடைய அக்குபஞ்சரும் ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி அங்கு ஒரு செய்தியை தூர்தர்ஷனில் வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து நாம் ஒரு அரை மணி நேரம் அந்த செய்தியை வெளியிட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சேவை மனப்பான்மை செயல்படக்கூடியவர் நம்முடைய விஜய் ஐயா அவர்கள். அதுபோல நம்முடைய பாஸ்கர் அவர்கள் தமிழ்நாடு சித்த வைத்திய சங்கத்துடைய தலைவராக இருந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் இந்த பாரம்பரிய மருத்துவ வளர்ச்சிக்காக 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தி சிறப்பாக வழிநடத்தி சென்று வருவது அவரையும் வருகின்ற வர வைக்கின்றோம். அதுபோல அகில இந்திய பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கத்தினுடைய செயலாளர் நண்பர் தம்பி கருணாமூர்த்தி அவர்களும் சிறப்பாக இந்த பாரம்பரிய மருத்துவங்கள் வளர்ச்சி அடைவதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய மருத்துவங்களை ஒன்றிணைத்து இதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அந்த அளவுக்கு இங்கே சிறப்பாக அமைப்பு மேடைக்கு வருகின்ற அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உடல் சார்ந்த நோய்களை ஏற்படுத்துகிறது. இந்த மன அழுத்தம் பாதிக்கப்படும் போது அவை உடல் சார்ந்த நோய்களாக உருவாகின்ற காரணத்தினால் ஆரம்ப நிலையிலே அந்த மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் அது உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாகிறது. சர்க்கரை நோய் உடையவர்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை நோய் அதிகமாகிறது. அதே மாதிரி பிரஷர் உடையவர்கள் ரத்த அழுத்தம் அதிகமாகிறது. அதே போல நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு அதிகமாக நரம்புகள் பாதிக்கப்படுகிறது. அதே போல தசை மண்டலம் பாதிக்கப்படுகிறது. எண்டோகிரின் சிஸ்டம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. அதனால பல்வேறு வகையான நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மன அழுத்தத்தில் 6-7 பிரிவுகள் இருக்கின்றன. அவைகளெல்லாம் தொகுத்து சிறிய ஒரு கட்டுரையாக தயார் செய்து இந்த நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் கால் பாத சிகிச்சை என்ற ஒரு ஆய்வுக்கட்டையை நம்ம வெளியிடுறோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா ராஜாராம் ஐயா அவர்கள் அதை வெளியிட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார்கள்.
டாக்டர் நந்தினி BAMS அவர்கள் இதில் உள்ள ஆங்கில பிரதியை இப்பொழுது படித்து உங்களிடம் விளக்குவார். Medical practice that dates back over 5,000 years. It was widely practiced 5,000 years ago by people in Egypt, India, China, and among Native American tribes. In the present century, food reflexology is being studied on a scientific basis and is increasingly practiced in many countries. Stress. In today's environment, there are various reasons for stress. When stress occurs, it affects the hormonal balance in the body and which in turn causes various physical health problems. Cortisol, the stress-inducing hormone, is secreted excessively during the times of stress and causes various damages to the body. Basic causes of stress: lack of sleep, heavy workload, and daily family problems, sudden health issues, and economic crisis. Professional setbacks, stress experienced by students during exam times. For women, stress during menstrual periods and during the onset of menopause are all a basic cause of stress. If one does not emerge from a stress state of mind, it leads to various physical complications. Common mood disturbances. In modern times, one's mood can be suddenly affected by various factors leading to stress. If these are not corrected within a day or two and the person does not return to a normal state of mind, it causes various types of physical health issues. Acute stress. Acute stress can be caused by sudden events, shock, accidents, and family problems, professional losses, or even severe illnesses. During such times, the body's natural stress hormones, cortisol and adrenaline, are secreted in very high amounts. This completely alters the functioning of the endocrine glands, leading to severe mental and physical impacts. Examples of symptoms include severe headache, migraine, chest pain, and heartburn, high blood pressure, and increased blood sugar levels, trembling of hand, feet, extreme anger, palpitation, muscle cramp, insomnia, loss of appetite, poor digestion, and hair loss. Nervous weakness and sexual dysfunction. For women, menstrual problems and egg degradation. For students, inability to focus on studies, high palpitations, extreme anger, and inferiority complexes. Sudden health risks like heart attacks can be caused by severe stress. Severe stress can also trigger suicidal thoughts. By following proper medical methods, stress can be controlled. Continuing to practice food reflexology can help one find relief from acute stress. Chronic stress or long-term stress. Stress that continues for a long time causes various damage to the body, including insomnia, anxiety, palpitations, fatigue, reduced immunity and hair loss, nervous weakness, high blood pressure, diabetes, thyroid problems, inability to concentrate, memory loss, and inferiority complexes. Poor digestion, heartburn. For women, menstrual issues and miscarriage. For students, inability to focus on education, anxiety, and anger. One can recover from all types of mental distress by following proper medical procedures. In the foot reflexology method, the causes of the mental distress are first understood. Then, specific reflexology points of the feet are selected and massaged to provide relief from stress. The stress hormones, cortisol and adrenaline, secreted by the adrenal glands due to stimulation from the pituitary gland located in the head, are known as stress hormones. When the mind experiences stress, these two hormones are secreted excessively. This causes significant changes in the chemical balance of the brain, leading to tension and stress. This hormonal imbalance severely affects both physical and mental health. Hormones that calm the mind. Hormones secreted by the brain, hypothalamus, and pituitary gland help control stress and calm the mind. Serotonin, oxytocin, and endorphins. These three hormones reduce the stress and tension, creating a sense of peace. Foot reflexology and stress relief. By selecting and applying pressure to reflexology points on the feet appropriate to the level of stress, stress can be controlled. This pressure triggers the secretion of stress-relieving hormones, which leads to happiness and good sleep. Serotonin. Pressure on the feet stimulates the brain, hypothalamus, pituitary, and pineal glands. This releases serotonin, which reduces stress, brings happiness and peace. Oxytocin. This hormone helps reduce stress and creates mental peace and happiness. Endorphins. These are chemicals secreted by the pituitary
தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக நம்ம டிப்ளமா பயிற்சி பெற்ற ஒரு பயிற்சியாளர் வந்து தன்னுடைய அனுபவங்களை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுவார்கள். மீனாட்சி அம்மன்.